நம்ம இந்த மேக்கப்பை ஒரு சிம்பிள் ஸ்கின் கேரோட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த காயாவோட டோனர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த காயோட டோனர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஆக்டிவ் பிம்பிள் இருந்தாலுமே வந்து இது பக்காவாக வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த பஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். எனக்கு இந்த டோனர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டோனர் போட்டதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது டாக்டர்.ஷெத்ஸோட மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து விட்டமின் சி அண்ட் செரமைட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நான் டாட்ஸ் வந்து என்னோடய ஃபேஸ்லையும் நெக்லேயும் வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ மேக்கப்போடு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்கின் கேரோட போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா மேக்கப்பில் எப்படியும் கெமிக்கல்ஸ் இருக்கும், அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ எப்போவுமே ஒரு பேசிக் ஸ்கின் கேரோட உங்கள் மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிலரோட என்னோடய மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்கின் வந்து நல்லா டேன் ஆகிருக்கு வெயிலில் சுற்றி. ஸோ இந்த கன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணும். அண்ட் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் கூட இது வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச கன்சீலர். சம்டைம்ஸ் வந்து இந்த கன்சீலரையே நான் வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ ஷேட் செலக்ட் பண்ணும்போது மட்டும் நல்லா உங்கள் ஷேடாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு இது வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பர் ஐலிட்ஸ்லேயும் கீழே வந்து நான் வந்து இது போட்டுக்கிறேன். அண்ட் இது போட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் ஒரு எனி க்ரீம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகிடும். நீங்கள் வந்து கன்சிலர் போட்ட மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்கள் டார்க் சர்க்கிள்ஸை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். இதோட ஃபார்முலேஷனே வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். எனக்கு இந்த கன்சீலர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கன்சீலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நான் வந்து என்னோடய கன்சீலரை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அங்கெங்கெல்லாம் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த கன்சீலர் வச்சு என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் ஒரு பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு நம்ம இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சாரிங்க, இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது என்னோடய வாய் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன டெக்னிக் தான். ஜஸ்ட் உங்களோட பியூட்டி பிளெண்டர் வந்து நீங்கள் வந்து எதர் டேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கன்சீலரே நல்லா பிளெண்ட் ஆகக்கூடிய கன்சீலர் தான். பார்த்தீங்களா, இதுவே ஒரு பேஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு, ஃபவுண்டேஷன் மாதிரி செட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா லாக்மேயோட சிசி க்ரீம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் ஏன் ஃபவுண்டேஷன் போடலன்னா எனக்கு நைட் அதை ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் லாக்மேயோட சிசி க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாக்மேயோட சிசி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் யூஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இதோட ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பாண்ட்ஸோட பிபி க்ரீமும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு டாட்ஸ் மாதிரி என்னோடய ஃபேஸில் வந்து வச்சுட்டு ஃபேஸ் அண்ட் நெக்லேயும் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபேஸ் ஒரு டோன் அண்ட் நெக் ஒரு டோன் வந்து தெரியும். அண்ட் முடிஞ்சால் உங்கள் இயர்ஸையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அண்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை வந்து இறுக்கி கட்டிக்கோங்க. இல்லைனா மேக்கப் போடும்போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நான் அதே ஸ்பஞ்சு வச்சு என்னோடய இந்த சிசி க்ரீமையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்பஞ்சு இல்லைனா நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிசி க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோடய ஷேட் தான். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் காம்பேக்ட் பவுடர் எடுக்கிற கிளிப் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து Maybelline நியூயார்க்கோட காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறது நம்மளோட ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் தான். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து உங்களுக்கு அப்ளிகேட்டருமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து ஃபில் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்ச்சிலேருந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல நேச்சுரல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர்லேருந்து விட்டு வெளியில் வர எனக்கு மனசே இல்லை. அண்ட் இது வாங்கியே எனக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். ஒரு வருஷம் வரைக்குமே உங்களுக்கு இது வந்து நல்லா வருது. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஐப்ரோ பவுடர் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஐலைனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அந்த சைட் முடித்தோன்னே இந்த சைடுமே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமே உடனே உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது ஐஷேடோ. நான் இந்த தடவை ஐஷேடோவுக்கு பதிலாக ஹைலைட்டரே வந்து நான் வந்து ஐஷேடோவாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மிஸ்க்ளாரோட ப்ராடக்ட்டு. நான் ரீசெண்டாக தான் இப்போ தான் வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த காப்பர் ப்ரௌன் இருக்கு இல்லையா, இந்த கலர் தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அண்டு நேரில் வந்து பார்க்க நல்ல ஷிம்மரியாக இருந்தது, பட் கேமராவுக்கு சுத்தமாகவே தெரியல இந்த கலரு. அண்ட் அதோட வந்து எனக்கு ரொம்ப டார்க் கலர்ஸ் போகவும் பிடிக்காது. ஸோ நான் அப்படியே இதே கலரே மெயின்டைன் பண்ணி நான் சட்டிலாக விட்டுட்டேன். அதுவே வந்து நல்லா தான் இருந்தது. இது வந்து ஒரு நைட் ரிசப்ஷன் அப்படின்றதுனால கிட்ட வரும்போது நல்லா க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் கண். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹைலைட்டர். நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஐஷேடோ ஃபில் பண்ணும்போது ஒரு மிரர் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்லாவே டிஃபைன்டாக உங்கள் ஐலைனரை வந்து நீங்கள் ஐஷேடோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஜல் தான். ஸோ காஜலுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் இந்த கலர்பாரோட காஜல் தான் வந்து நான் இந்த தடவையும் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிவிட்டு இதையே வந்து ஐலைனராகவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே காஜலை ஐலைனராக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும் உங்களோட கண்ணுக்கு மேலே. இதே நீங்கள் லிக்விட் லைனர் இருந்தால் கூட லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே காஜலையே மேலே ஐலைனராகவும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ 2 கண்ணையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கண் வந்து ரொம்ப டிஃபைன்டாக அழகாகிடுச்சு. ஸோ நம்ம கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுனால ஐ லேஷஸ் மேலே கொஞ்சம் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம மஸ்காரா போடணும். ஸோ நான் மஸ்காராக்கு ரிம்மல் லண்டனோட மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி வந்து நான் வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த மஸ்காரா. ஸோ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இது போடும்போது என்ன ஆச்சுன்னா என்னோடய ஐலாஷஸோட வால்யூமே அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து கொஞ்சமாக ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கும் தான் வந்து போடணும். ஸோ போடலாம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ஸோட ஆல் ஐ நீட் மேக்கப் கிட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் ப்ளஷ் தான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த ப்ரஷ்ஷை தான் வந்து யூஸ் பண்ணி ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுவேன். ப்ளஷ் போடும்போதும் நீங்கள் சிரிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ப்ளஷ் போட ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்ட்டி டைம்னால் ப்ளஷ் இல்லாமல் நான் வெளியிலே போக மாட்டேன். எனக்கு இந்த ப்ளஷ்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு சட்டில் பிங்க் கலர். உங்களுக்கு கேமராவுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சட்டிலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த சட்டிலாக இந்த பிங்க் வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக்கு அதே மைக்லாமோட LIT லிப்ஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நான் யோசித்த தீம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மெரூன். ஸோ அதே மெரூன் கலர் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மெரூன் கலர் வந்து நான் போட்டுக்கிறேன். கேமராவுக்கு வந்து பிங்க் கலர் ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியலாம், பட் நேரில் வந்து இது மெரூன் கலர் தான். ஸோ நம்மளோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா? அண்ட் சாரி, கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மற்றபடி இதுதான் என்னோடய கம்ப்ளீட் லுக். நான் வந்து பொட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். அண்ட் இந்த சோக்கர் செட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சோக்கர் செட் எனக்கு வந்து இந்த சோக்கர் செட் ரொம்ப பிடிக்கும். இது வந்து இயரிங்ஸோடு வரும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சோக்கர் வரும், அப்புறம் ரிங்குமே வரும். நான் ரிங் இன்றைக்கி போடல. அண்ட் நான் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான போனி டெயில் தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இது வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப நல்ல லுக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.